அனைவருக்கும் வணக்கம். சீக்கிரமே முடிச்சிடறேன். இந்த தொல்காப்பிய பேரவைக்கு என்னை அழைத்த ஐயா காளியப்பன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனாட்சி சுந்தரம் ஐயாவே எனக்கு முன்னாடியே தெரியும், ஒன்றும் இல்லை. நானும் பாட்டரசர் ஐயாட்ட தான் மரபு கவிதை பாடிட்டு ஐயா நிறைய எனக்கு எப்படி பாட்டரசர் ஐயா எப்படின்னா ஒரே ஒரு சின்ன பிழை செஞ்சிட்டோம் அப்படின்னாலும் அதை கூப்பிட்டு அது இந்த மாதிரிலாம் திருத்தம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு என்ன காரணம்ன்றதையும் ரொம்ப விளக்கமாக சொல்லிக் கொடுப்பேன். அவ்வளவு விளக்கமாக அவ்வளவு அக்கறையோட சிரத்தை எடுத்து அவருக்கு எப்படின்னா அவருடைய வேலை பல அதிகம், அவருடைய ரொம்ப நெருக்கமாக அந்த அவ்வளோ குறுகி அந்த நேரத்துக்குள்ளார நம்மளுக்கு அவ்வளோ விளக்கமாக சொல்லிக் கொடுப்பார். அது மாதிரிலாம் இவ்வளவு ஒரு தமிழுக்காக அப்படி ஒரு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய நம்மளாம் அந்த அளவுக்கு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவரோட அளவுக்கு நம்ம கி பாரதிதாசன் ஐயா அளவுக்கு நம்ம கிடையவே கிடையாது. அவரில் ஒரு 20% கூட நம்ம இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே எழுதும் போது முதல்ல கடவுளுக்கு எழுதணும், அடுத்தது தாய் தந்தையருக்கு எழுதணும், அப்புறம் அப்படி ஒவ்வொன்றா தமிழ் அப்படி வரிசையாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய சொல்லிக் கொடுப்பார் பாரதிதாசன் ஐயா. அந்த வகையில் நானும் அவருடைய மாணவி அப்படின்றதுல பெருமையாக இருக்கேன். இன்னைக்கு ஐயாவுக்கு எனக்கு எல்லாரும் பேரும் எனக்கு தெரியல. முதல்ல அதுக்காக என்னைய பொறுப்பேற்க வாழும் நாடுகள் பற்றி அது ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. எல்லா ஊர்லேயுமே மாரியம்மனை வைத்து வழிபடுவதாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொன்றுமே கேட்கறதுக்கு இவ்வளோ பெரிய ஆய்வு, அது தமிழை பற்றி ஆய்வு அப்படின்னா அது சாதாரணமானதே கிடையாதுங்க. கடல் அளவு பெரிய ஒரு மொழி இது. இதனோட ஆழத்தை தோண்டி போனோம்னா எப்படி சிவனுடைய அடிமுடியை தேடி போனவர்கள் கிடைக்காம இன்னும் இருக்காங்கங்கிற மாதிரி தான் தமிழுடைய அடிமுடி எங்க அப்படின்னு தேடுறது சாத்தியமே இல்லை. அந்த அளவுக்கு இருக்கு நம்மளுடைய தொன்மை பழமை அந்த மாதிரி இருக்கு. முன்மை மொழி நமது தமிழ் மொழி. அந்த வகையில் நாம் இங்கே பிறந்ததுக்கு நாம் பெருமைப்படணும். இந்த மாறி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நாம் எப்படி இருந்தாலும் ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் இல்லைங்களா, அந்த பஞ்சபூதத்தை நோக்கி தான் எங்களுடைய பயணம் எப்படியுமே இருக்கும். எதை சொன்னாலும் எங்களுக்கு அந்த பஞ்சபூத சக்தி அதில் எங்கெல்லாம் எப்படி விளையாடுது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுலையே தான் அந்த புத்தி போயிடுது. என்ன பண்ணுறது? அந்த வகையில் இந்த மாறின்றது நீரின்றி அமையாது உலகு. அப்படி நீரை முதன்மை கடவுளாக வழிபட்ட நாம் அந்த பஞ்சபூதங்களை வழிபட்டோம். நீர் வழிபாடு அப்படிங்கிறது தமிழர்களுடைய வழிபாட்டு முறையில் ஒரு முக்கியமான அங்கமாக இருந்தது. உண்மைதானுங்க? அப்படி அந்த நீர் வழிபாட்டு முறை தான் மாறி மழை. இன்னைக்கும் கூட மழை வரல அப்படின்னா நம்ம ஊர் மாரியம்மன் கோவிலில் கூழ் ஊத்துறதும் அங்கே போய் கும்மி அடித்து அந்த வழிபாடுகளை பண்ணுறதும், அதுக்கு எதோ செய்வாங்க, சமைச்சு வீட்டில் இருந்து சமையலெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் வழிபாடுகள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு முறையும் இங்கே இருக்குது. இங்கே மொழி தவிர தமிழனுடைய அடையாளம், மொழி இல்லாமல் தமிழனுடைய அடையாளம் வேறு மாதிரி. நம்மளுடைய பேச்சாகட்டும் அல்லது பண்பாடுகளாகட்டும் நம்மளுடைய நடவடிக்கைகளாகட்டும் அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மொழியால் அவங்கள கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி இருந்தாலும் பரவாயில்லை, அண்டை நாடுகளில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில்
தமிழ் பேசுபவர்கள் இனி வருங்காலத்தில் இல்லாமல் போவார்கள் என்று கூறும் பொழுது நெஞ்சம் உண்மையிலேயே வலிக்கிறது. அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது. நான் என்னுடைய மயங்கொழி மனிதர்கள் புத்தகம் ஐயா காளியப்பன் அவர்கள் படித்து விட்டார். அந்த நூலில் நான் சொல்லியிருக்கேன், அது ஆய்வு கட்டுரை நூல் மாதிரி இருக்கும். ஆனால் அது அப்படிலாம் இல்லை. என் மனசில் எனக்கு என்ன தோணுச்சோ அதைத்தான் நான் எழுதியிருக்கேன். ஒரு நைட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் உள்ள தூங்கிட்டு இருக்கும் போது உள்ள அது பாட்டு கடகடகடன்னு வரும், உடனே எந்திரிச்சு எழுதுவேன். அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கேன். அந்த நூலில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆதிகால மனிதன் எப்படி வந்தான் அப்படிங்கிறத அந்த தமிழ் மொழி வரும் கண்டிப்பாக. அதில் இறுதியாக நான் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த தமிழ் மொழி கண்டிப்பாக சாகாது. தமிழ் இருக்கும், தமிழ் மரபு இருக்கும். ஒன்று வீழ்ந்து போகிற மாதிரி தெரியும், ஆனால் அது வீழாது, வீறு கொண்டு எழும். தமிழ் அப்படி வீறு கொண்டு எழும். இது என்னுடைய நம்பிக்கை மட்டுமல்ல, இதுதான் நிஜம். இனி வரும் காலத்தில் இப்போவே நிறைய பேர் எனக்கு தெரிந்து அண்டை நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட வசிப்பவர்கள் இங்கிருந்து போனவங்க தான் தமிழ் மொழியை தங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்காம இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னுடைய வாடகை வீட்டில் நான் இப்போ இருக்கேன். அந்த வாடகை வீட்டு உரிமையாளர் அவங்களுடைய பேரனுக்கு தமிழே சொல்லித்தர கிடையாது, தமிழ் மொழியே இல்லை. அவங்க ஆங்கிலத்திலேயே தான் பேரன்கிட்ட உரையாடுவாங்க. அவங்க வீட்டில் அந்த தாய் தந்தையரும் அப்படியே உரையாடி பழக்கி விட்டார்கள் அந்த குழந்தையை. ஏன்னா குழந்தை அப்படின்றது ஒரு மண் இது மாதிரி, நம்ம எப்படி பிடிக்கிறோமோ அப்படித்தானே வரும். அழகா பிடிச்சா அழகான மண் குடம், இல்லைன்னா அது நல்லா இருக்காது. அது மாதிரி அப்படி வளர்த்து விட்டார்கள். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழ் மொழியை கற்றுக் கொடுப்பதற்காக இங்க நிறைய புத்தகங்களை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொன்றா வச்சு சொல்லிக் கொடுக்கணும். நான் சொன்ன அந்த அவங்க பேரங்கிட்ட தமிழ் பேசவே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாதுப்பா, கண்டிப்பா பேசணும். எங்க போனாலும் நான் தமிழன்டான்னு சொல்ற கெத்து, அந்த கெத்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்களும் பண்றாங்க. அது மாதிரி இவங்களும் அம்மையார் அவர்களும் நிறைய நூல் ஆய்வு பற்றி பேசியிருந்தாங்க. இன்னும் நான் பேசிட்டே போயிருவேன். ஐயா வேற எனக்கு நேரம் ரொம்ப குறைவா கொடுத்துருக்கிறாரு, அதனால நன்றிங்க. இன்னொரு முறை வரும்போது நிறைய பேசுவோம். நாங்கள் நேரமே உங்களுக்கு கொடுக்கல, நீங்க அத்தனை பேரும் சுவைஞர்களாகத்தான் வந்திருக்கிறீர்கள். ஆனா நீங்க வந்தவங்க அத்தனை பேரும் உங்களுடைய இது போட்டோ அடுத்தபடியாக சாந்தியம்மா அவர்கள், முனைவர் சாந்தியம்மா அவர்கள் தலைமை ஆசிரியர், பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தமிழ் தலைமை ஆசிரியர் அவர்கள் பணி நிறைவு பெற்றவர். இப்போ தான் வெளிநாட்டிலிருந்து வந்து கையோடு நம்ம அம்மாவுக்கு வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா சொன்னாங்க, நான் முனைவர் கிடையாது, நான் முதுகலை தமிழ் ஆசிரியர். அவங்க சொன்னாங்க, அமெரிக்காவில் தமிழ் பேசுகிறவர்கள் இல்லை என்று, தமிழ்நாட்டில் தான் தமிழ் பேசுகிறவர்கள் இல்லை. அமெரிக்காவில்
எல்லா குழந்தைகளுக்கும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 2 நாட்கள் பள்ளிகள் வைத்து எங்கே நம்முடைய குழந்தை தமிழை கற்காது போய்விடுமோ என்ற எண்ணத்தில் அங்கு இருக்கின்ற பெற்றோர்களே ஆசிரியர்களாக மாறுகிறார்கள். நானும் அந்த வகுப்புக்கு சென்றேன். நானும் தமிழை நடத்திட்டு வந்தேன். அதனால மெல்ல தமிழினி சாகுங்க அந்த கதையெல்லாம் கிடையாது. இல்லை, நம்ம தமிழ் நிலைத்து நிற்கும். ஐயா சொன்னாங்க, நான் முதல்ல வணக்கம்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்டர் அனுப்பிச்ச பேச்சில் வந்துட்டேன். ரைட், இருக்கட்டும். அதாவது அரிது அரிது மானுடரால் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்றோம். இதுல மானுட வாழ்க்கை என்ற வாழ்க்கையில இறை நோக்கிய பயணத்தோடு அமைகின்ற வாழ்க்கை மிகச் சிறப்புடையதாக பேருடையதாக ஆகின்றது. அப்படி வாழ்கின்ற பொழுது மனிதன் என்ன செய்யணும்? தன்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி வாழணும். பிறருக்கு உதவி செய்வது, நெறிப்படுத்துவது, இறை நோக்கிய முயற்சிகளை பயணிப்பது என்று இருந்தால் அதுதான் நம்முடைய கடமை. இதை செஞ்சிட்டாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். இதை அன்றைய காலத்தில் வாழ்ந்த தமிழ் எல்லாருமே அதை பின்பற்றி இருக்கிறாங்க. அதனால அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்புடையதாக இருந்திருக்கு. அதை நாம் மறுப்பதற்கில்லை. அவர்களுடைய வாழ்க்கை பண்பட்ட வாழ்க்கையாக. அந்த பண்பட்ட வாழ்க்கைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐயா சொன்னாங்க, நான் பாதியில தான் வந்தேன். அதாவது தமிழ் மண்ணுக்கு என்று உரிய அந்த மண்ணும் வானமும் தான் மனிதன் நம்முடைய தமிழனுடைய பெருமையை இன்று உலகளவிலே உயர்த்தி செல்கிறது என்றால் அது மிக இல்லை. அப்ப இந்த மண்ணையும் வானத்தையும் காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாகுது. புறநானூறு பத்தி பார்த்தோம்னா வானத்தை பத்தியெல்லாம் நம்ம சேரன் அந்த பாட்டு சோழன் செங்கனானோட போர்கள் எழுகின்ற பொழுது, ஆமா, குழவி இறப்பினும் மூத்தடி பிறப்பினும் ஆளன்று என்று வாழின் தப்பான்னு சொல்லி அந்த பாட்டை சொல்லுவார். கடைசி நேரத்துல அவன் கேட்கிறான், அந்த சிறையில் இருக்கும் பொழுது தண்ணி தவிக்குது அந்த மன்னனுக்கு. அவன் ஒரு வாய் தண்ணியை கொண்டு வர்றதுக்கு அந்த வாய்க்காவலன் தாமதிக்கின்றான். இந்த தண்ணீரை குடித்து நாம் உயிர் வாழ்வதா என்று சொல்லி அவன் உயிர் விட்டு விடுகின்றான். இப்படிப்பட்ட மானமுடையவர்களாக வாழ்ந்தவர்களுடைய நம்முடைய தமிழர்கள். அப்ப மானமும் மண்ணும் மிகச் சிறந்தது. அன்றைய காலத்தில் இயற்கையோடு வாழ்ந்தனர் நம்முடைய தமிழ் மக்கள். காலம் காலமாக அந்த இயற்கை அவர்களுக்கு பசுமையை தந்தது. இன்று நாம் பகட்டான வாழ்க்கையை நோக்கி செல்கின்றோம், பசுமையை அழித்துவிட்டு. எனவே நாம முதல்ல பசுமை அப்படின்னா நிறங்களில் பசுமை கிடையாது. பசுமை என்பது வண்ணம் அல்ல, பசுமை என்பது வாழ்க்கை. மனசுல நிறைவோடு வாழுங்க. குமரகுருவரை அழைத்தார். அவர் மிக அழகாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்? செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே சொல்லுவார். நமக்கு இன்னைக்கு சிந்தை நிறைவேறுகிறதா? எதை பார்த்தாலும் இன்னும் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆகக்கூடி செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே சொல்றாரு. எனவே மன நிறைவோடு வாழ்வோம், நம்முடைய வாழ்க்கையை பசுமையாக ஆக்கிக் கொள்வோம். நாம் தமிழர் என்ற மண்ணுக்குரியவர்களாக மானமுடையவர்களாக இருப்போம். எல்லா நாடுகளிலும் சென்று சொல்லுவார் பாரதியார் சொல்லுவார், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியிலே பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புதுநூல்கள் இயற்றல் வேண்டும், மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை, திறமான புலவையினில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். அப்ப நம்ம செய்யக்கூடிய நூல்களை யார் பார்த்து சல்யூட் பண்ணணுங்கிறாரு? சலாம் போடணும். நம்முடைய நூல் இது தமிழர்களுடைய நூல். இன்று உலக அளவிலே எல்லாரும் தமிழனுடைய பெருமையை சொல்லுகின்றான் என்றால் அது நம்முடைய மண்ணுக்கு கிடைத்த பெருமை, நம்முடைய கலாச்சாரத்திற்கு கிடைத்த பெருமை. இன்னும் கூட எல்லா கோயில்களையும் அங்கு முறையாக எல்லா வேலையும் எல்லா வழிபாடும் செய்கிறாங்க. நாம தான் இங்கு எல்லாத்தையும் ஒழிப்போம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேண்டாம். நம்முடைய மண்ணுக்குரிய பெருமையை நாம் அனைவரும் நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பெரும் கடமை நமக்கு இருக்கு என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய தொல்காப்பிய தமிழ் சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தது தமிழாசிரியர் அண்ணாமலை அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஒரு சில மணித்துளிகள் எடுத்துரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
காலக்கரையறியா கண்ணி இளமகளே, ஞான மொழிக்கெல்லாம் நாயகமே தாயே, நின் கோல நிழலில் குடியிருக்க தாவிடுமோர் சாலச் சிறுவன் தமிழ் வழங்க வேண்டுமம்மா. இங்கு கூடியிருக்கும் சபையில் உள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தொல்காப்பியர் பற்றி ஒரு நூற்பாவை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது, களவியலில் தலைவன் தலைவி சந்தித்துக் கொள்ளும் இரு இடங்கள் உண்டு. பகல்குறி, இரவுக்குறி. இரவு நேரத்தில் சந்தித்துக் கொள்வதற்கு தொல்காப்பியர் ஒரு நூற்பாவை குறிப்பிட்டுள்ளார். இரவுக்குரியே இல்லகத்து உள்ளும், இரவுக்குரியே இல்லகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வழியதுவே மனையகம் புகா காளையான. இரவுக்குறி, அதாவது இரவில் சந்தித்துக் கொள்ளும் இடம், அதாவது இல்லகத்துள்ளும். இல்லம்னா வீட்டில், வீட்டில் தான் நடைபெறும். வீட்டில் தலைவன் தலைவி சந்தித்துக்கிறதுக்கு பெற்றோர்கள் அனுமதிப்பார்களான்னு கேட்டால் அனுமதிக்க மாட்டார். அடுத்த வரையில் சொல்றார், அதாவது மனையோர் கிளவி, கிளவினா சொல், மனையோர்னா மனையில் இருப்பவர்கள் கூப்பிட்ட வர்ற தூரத்துல சந்தித்துக் கொள்வார்கள். அத மனையோர் கிளவி கேட்கும் வழியதுவே. தலைவன் மனையோர் கூப்பிட்ட வர்ற தூரத்துல ஒரு தலைவன் தலைவியும் சந்தித்துக் கொள்வார்கள். நேரடியாக தலைவன் மனையனும் உள்ளே செல்ல மாட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, நான் ஒரு ஆங்கில பள்ளியில பணியாற்றுகின்றேன் தமிழாசிரியராக. அங்கே எனக்கு என்ன இடர்பாடுன்னா, தமிழ் துறை சார்ந்த எண்ணற்ற கலைச்சொல்கள் மாணவ செல்வங்களுக்கு தெரியறதில்லை. அதை நான் உணர்ந்தேன். அப்போ மாணவர்களுக்கு எது சொல்லித்தரணும்னா, பகுபத உருப்பிலக்கணத்தை சொல்லித்தரும். அதாவது பகுபத உருப்பிலக்கணம் ஒரு மாணவன் கற்றுக்கொண்டால் புதிய புதிய சொற்களை அவனாலேயே உருவாக்கும் வல்லமை அவனுக்கு வந்துவிடும் அப்படிங்கிற எண்ணம். அதனால ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பகுபத உருப்பிலக்கணத்தினுடைய இதை கத்துக்கிறனால என்ன பயன், ஒவ்வொரு துறை சார்ந்த சொற்களை நீங்கள் கத்துக்கோணும். அதாவது ஒவ்வொரு சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு நம்ம தொல்காப்பியர் சொன்ன மாதிரி, கல்லில் தொய்வு இருக்கலாம், ஆனா சொல்லில் தொய்வு இருக்கக்கூடாது. அந்த சொல்லை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அவையில வாய்ப்பளித்த நம்ம அவையோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே நிகழ்த்திய சாந்தியம்மா அவர்களுக்கு அண்ணாமலை நூலை வாங்கிக்கலாம். இந்த புத்தகம் கவிச்சுடர் உமாபதி அவர்கள் எழுதியது. அவர் தொல்காப்பியர் காளியப்பன் அவர்களுடைய மகன், அதே போல் என்னுடைய சகோதரன். அவருடைய புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்த்துட்டு அது எப்படி இருந்ததுன்னு சொல்லணும். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால், ஆத்திச்சூடி தலைப்பு, அதற்கு ஏற்ற குறள், அதற்கு ஏற்ற வாழ்க்கையில் அவருடைய அந்த நூலாசிரியனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய நிகழ்வுகள் அதற்கு பொருத்தமானது, அதற்கு பொருத்தமான ஒரு புராண கதை, அதற்கு கீழே ஒரு கவிதை 4 வரியில் இருக்கிற மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நூல் நாங்கள் விற்பனைக்கு வச்சிருக்கிறாரே, அது வெற்றி கொடிகள் பேர். 18 படிகளை ஏறி போனால் ஐயப்ப மலையை கிடைக்கலாம். 18 என்னென்ன உலகிலே இருக்கக்கூடிய 18 எல்லாம் ஒரு பட்டியல் போட்டு ஆடி 18 அன்றைக்கு வெளியிடப்பட்ட ஒரு நூல். அது அண்ணாமலை கொடுத்திருக்கிற நூல். சரி, அடுத்தபடியாக இந்த 1000 காக்காய்னு சொல்லுவாங்க. 1000 காக்காயாக உட்கார்ந்து இருந்தால் ஒரு கல் எடுத்தால் எல்லாமே ஓடி போயிடும்.
அதுதான் இந்த கல்லூரியினுடைய ஆங்கிலத்துறை பேராசிரியர் வீரன் அவர்கள். வீரன்கிற ஒரு பேர்ல இருக்கிறதால அவர் கேட்டிருக்கிறது ஒரே நிமிடம். வாங்க, ஒரே நிமிடம்னா நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி நேரம். அனைவருக்கும் வணக்கம். என்ன ஒரு மயில் குயிலுன்னு பாடியிருந்தா நல்லா இருந்திருக்கும். காக்காயின்ட்டாரு. இந்த பறவைகளிலேயே ஒரு அறத்தினுடைய வாழ்வுப்படி நடக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை, மனிதனுக்கு பாட சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பறவை. அதனால் தான் உங்களுக்கு காக்கை. காக்கை என்றால் எங்களுடைய தான் காப்பாயாக என்று பொருள். சரி, தமிழ் சபை ஆங்கில ஆசிரியர் பேச்சு எடுக்கூடாது. இந்த இன்னைக்கு வந்த நிகழ்வுல எனக்கு 2 விஷயம் பட்டது. ஒன்று, போர். மனிதன் தோன்றி இந்த நிமிடம் வரை வாழ்ந்த வரலாற்றிலே 20ஆம் நூற்றாண்டு மிக மோசமான நூற்றாண்டு. 2 உலகப் போர்கள். இந்த தமிழில் இருக்கிற தொல்காப்பியத்தில் இருந்த அறம், வள்ளுவர் சொல்ற அறமெல்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிருந்தா நிச்சயமாக இந்த 2 போர்கள் நின்றிருக்கும். முசோலினி, ஹிட்லர் போன்ற அரக்கர்களை நாம் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. அது ரொம்ப வருத்தப்படுறேன். அத்தனை லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். குழந்தைகள், வயசானவங்க, பெண்கள். இது எப்படி நம்ம தொடச்செடுக்க போறோம்? வாய்ப்பே இல்லை. அந்த அணுகுண்டு கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் போட்டு கொடுத்தவர் ஐன்ஸ்டீன். அவர் ஜப்பான்ல ஒரு தடவை கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க மறுநாள் பேசணும். மறுநாள் காலையில் போய் பார்க்குறாங்க, ஐன்ஸ்டீன் அறையில் இல்லை. எல்லாருக்கும் பகீர்னது. அந்த ஹோட்டலு பூரா தேடி பார்த்துட்டாங்க, ஆளை காணோம். 80 வயதானவர். என்னடா நம்ம அமெரிக்காவிலேருந்து கூட்டிகிட்டு வந்து ஆளை காணாமல் போயிட்டாரே. கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப உதறல் எடுத்து போச்சு. பக்கத்தில் ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலு. அங்கே குழந்தைகளோடு 4 காலில் நடந்து ஐன்ஸ்டீன் விளையாடிட்டு இருந்தார். ஒரு அரிய காட்சி. அந்த பிஞ்சு குழந்தைகளின் கைகளை எடுத்துட்டு அதை பார்த்து ஐன்ஸ்டீன் சொன்னாரு, குழந்தைகளே, நாங்கெல்லாம் வயசான பெரியவங்க மகா மட்டரகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம். இந்த பிஞ்சு கரங்கள் செய்யும் செயல்கள் எங்களை எல்லாம் கேவலப்படுத்தணும். அதை நீங்க செய்யுங்க. என்ன அழகா சொன்னார். இந்த கரங்கள் செய்யும் செயல்கள், நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, நாங்கள் செய்த செயல்கள் கேவலப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு கண்ணீர் விட்டு எழுதார். இத்தனை பேர் கொண்டாங்களே அப்படின்ட்டு. ஆக இந்த போர் முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன இந்த முறைகள் ஐரோப்பாவில் போயிருந்தா முசோலினி இந்த அரக்கன், அந்த ஹிட்லர் இந்த அரக்கன். இப்போ நீங்கள் யூடியூப்ல போனீங்கன்னா நிறைய இருக்கு. இந்த 2ஆம் உலகப் போர் நடந்த அட்டூழியங்கள், எத்தனை பேர் எப்படி அரக்கர்களை நடந்துக்கிட்டாங்க அப்படின்லாம் அது போட்டிருக்கு. அது போல் 1. 2, ஐயா ஒரு 1008 பாட்டு அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு நாள் இரவு ஒரு சிந்தனை வந்தது. இந்த இறைவன் மேல பாடலாமா பாட்டு? திடீர்னு எனக்கு தோணுச்சு. நானும் சரின்னு சிவமாலை 1008 ஆரம்பிச்சேன். என் சீர். நான் தமிழ் தெரியாது, நான் ஆங்கிலம் படித்தவன், தமிழ் இலக்கணம் கற்றுக்கல. இருந்தாலும் நான் எழுத ஆரம்பித்தேன். இரவு நேரங்களில் சேர்ந்து தோணும் போதெல்லாம் பாட்டு எழுதினேன். ஏறக்குறைய 800 பாட்டு எழுதிட்டேன். அது நல்ல வேலை எல்லாத்தையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தேன். 800 பாட்டு எழுதிட்டேன். என்னுடைய நண்பர் சிவஞானம், அவர் தேவாரம் திருவாசகத்தில் உரை எழுதியிருக்காரு. அவர் கையில் அந்த பாடல்களை கொடுத்தேன். அவரு தமிழாசை எல்லாத்துக்கும் கூப்பிட்டாரு. எல்லாம் படித்து பார்த்துட்டு அற்புதமான பாடல்கள். சிவஞான ஐயன்னு சொன்னாரு, திருவாசத்துக்கு அடுத்தபடின்ட்டார். அவ்வளோ எல்லா பாடல்களும் வந்திருக்கு, எப்படி நீங்கள் எழுதுனீங்க? ஆனால் இந்த 1ஆம் தேதி இந்த வருஷம் ஜனவரி 1, 5 நாளைக்கு முன்னால் நான் கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நண்பருக்கு அர்ஜென்ட்டாக கூப்பிட்டாரு. சரி வந்து பார்க்கலாம், அப்படி எந்திரிச்சு போனேன். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்தேன். கம்ப்யூட்டர் கருப்பாக இருந்தது. கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனும் வரல. இல்லை, என்னோட நண்பர் என்ஜினியரை கூப்பிட்டு பார்க்க சொன்னேன். அவர் சொன்னாலும் ஹார்ட் டிஸ்க்கு OS எல்லாம் போயிடுச்சு,
கரண்ட் ஏதோ போயிட்டு வந்ததில் பிரச்சனை ஆகி போச்சு. பகீர்னது. நான் சொன்னேன், அத்தனை பாடல்கள் ஆங்கிலத்தில் தமிழில் நிறைய கதைகள் கவிதைகள் ஏதோ 40 ஆண்டுகள் ஒழிப்பு போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என் நண்பர்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இதை பார்த்து எடுத்துடலான்னு சொல்லி இப்போ அது ஓடிட்டு இருக்கு. காப்பாற்றிட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச ரிட்ரீவ் பண்ணுறாங்க. அந்த இறைவன் வாய்ப்பு கொடுத்தா அந்த இன்னும் 200-208 பாட்டு எழுதிட்டேன்னா 1008 நிறைவாயிடும். அவர் யாராச்சும் புஸ்தகம் போட முன் வந்தால் போட்டுடலாம். அந்த காப்பி எங்கிட்ட இருக்குது. நம்ம லைப்ரரி அம்மா கிட்ட கொடுத்துருக்கேன். இந்த அடிகளாருடைய 100ஆண்டு விழாவில் அவங்க என்ன முயற்சி பண்ணாங்கன்னா, இதில் ஒரு 108 முதல் நல்ல பாடல்கள் எடுத்து ஒரு புஸ்தகமாக போட்டுக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதை எடுத்து கொடுத்துருக்கேன். எங்கிட்ட டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து மட்டும் தான் இருக்குது. எனக்கு எல்லாம் அழிஞ்சு போச்சு. அது கிடைக்குமா என்பது தெரியல. முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 800 பிரிண்ட் அவுட் எங்கிட்ட அப்படியே நீங்க அப்படியே வார்த்தையை மாத்திடலாம். கூகுள்ல வந்து லென்ஸ் இருக்கு, கூகுள் லென்ஸ். அதை மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. அதை வந்து ஒவ்வொரு பேஜையும் அப்படி ஜஸ்ட் போட்டோ எடுங்க. உடனே எழுத்தா மாத்திடும், தமிழ் எழுத்தா மாத்திடும். இல்ல தமிழ்ல தான் பிரிண்ட் அவுட் இருக்குது. அதேதான் தமிழ் எழுத்தா மாதிரி டைப் பண்ண வேண்டியது. நீங்க டைப் பண்ணீங்கன்னா இட் வில் டேக் ரொம்ப லாங் டைம். சரி சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். ஸோ இந்த 2 விஷயத்தை நான் பதிவு பண்ண தான் நான் வந்தேன். ஒன்றும் இவர் கிடையாது, ஒன்றும் சாதனை 58 நொடிகள் தான் ஆகிவிட்டது. வாய்ப்புக்கு நன்றி. அடுத்தபடியாக இன்று நம்ம அமர்வில் பல வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் நடக்குன்னு சொல்கிறேன். ஐயாவனுடைய நூல் வெளியீட்டு விழா, அந்த அம்மையாருடைய நூல் வெளியீட்டு விழா நடந்தது. இந்த சமயத்திலே நாங்கள் தொல்காப்பியர் பேரவையினுடைய சார்பில் ஒரு பெரியவரை அவருக்கு உதவி செய்யும் வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு சுவர் கடிகாரம் வெளியிடுகின்றோம். அந்த கடிகாரத்தினுடைய மதிப்பு 1000 ரூபாய். அதில் என்ன சிறப்பு என்றால் தமிழ் எண்ணுருக்களிலே அதில் எழுதியிருக்கும். அதே சமயத்தில் எங்களுக்காக இன்னொரு கடிகாரமும் கொண்டு வந்திருக்கிறார் பால சரஸ்வதி அம்மா அவர்களும் அதை வெளியிட்டு எங்களுக்கு வாங்க, நீங்க 2 பேர் வாங்க, எங்களுக்கு கொடுக்குறீங்க, ஒரு பரிசு பொருள் கொடுக்குறீங்க. நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒன்று எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அடுத்தது அந்த எங்களுடைய தொல்காப்பிய பேரவையினுடைய சார்பிலே வெளியிடக்கூடிய சுவர் கடிகாரத்தை நிதி அகாடமியினுடைய நிர்வாக இயக்குனர் வாங்க, நீங்களும் வாங்க, அவர் ஐயா அவங்க கையில கொடுங்க, இப்படி திரும்பி நில்லுங்க, அத அப்படியே வைங்க. இந்த கடிகாரத்தினுடைய விலை 1000 ரூபாய். தேவையானவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது இவருக்கு ஒரு உதவி செய்வதற்காக எங்களால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். இந்த கடிகாரத்தினுடைய விலையெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. இது ஒரு 1000 ரூபாய்க்கு சொல்றது இவருக்கு ஏதோ ஒரு மாதத்துக்கு எந்தவித வருமானம் இல்லாத இருக்கிற அவருக்காக நாங்கள் இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். சரி, வணக்கம். ஒரே 1000 ரூபாய். அடுத்தபடியாக இதே கடிகாரத்தை, இன்னொரு கடிகாரத்தை மேலாளர் நம்முடைய பூதுவட்டி கிராம வங்கியினுடைய தமிழ்நாடு கிராம வங்கியினுடைய மேலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்
அவரும் 1000 ரூபாய் கொடுத்து இந்த கடிகாரத்தை பெற்றுக்கொள்கிறார். சரி, வேணுங்கிறவங்க என்னுடைய முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்க. இவருக்கு சொல்லி நான் செஞ்சு கொடுக்கல, அந்த இடத்துக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து வேணாலும் அவர் கொடுத்துட்டு போயிடுவார். சரி, பணிவான வேண்டுகோள், ஒரு நிமிடம் மட்டும் பேசணும். ஒரு நிமிடம். ஐயா இங்கே வாங்க. ஐயா வாங்க. ஐயா, என்னுடைய வணக்கத்தை உரிய புலவர் பெருமக்களை தாழ்ந்து பண்ணுகிறேன். ஐயா, பொருள் கொடுப்பது பெருசல்ல, கூட உழைப்பதே பெருசு. பொருள் கொடுப்பது பெருசல்ல, பொருள் உரை என்னவென்று வெளிப்படுத்துவது எமது கடமை. பல ஆடுகள் இருக்கலாம். உங்கள் இடத்தில் சுவர் கடிகாரம் இருக்கு. உண்மை தானே? 1 2 3 4 5 6 உண்மை தானே? எமது கடிகாரம் தமிழ் அமுதம். தமிழ் அமுதம் கடிகாரம் அல்ல, காலத்தின் காலக்கிரமம். மற்ற ஒரு பெயர் சங்க காலத்திலே ஏற்கப்பட்ட பொருள். இரண்டாவது, இதில் 1 2 3 4 5 6. இந்த 6க்கு என்ன 6 என்று உங்களால் சொல்ல முடியுமா? அந்த 6 என்ன பெயர், இந்த 6 என்ன பெயர் சொல்லுங்கள். அந்த 6க்கு பெயர் சொல்லுங்கள். இந்த 6க்கு பல பெயர்கள் சொல்லுகிறேன். பொருள் கொடுப்பது பெருசல்ல, எடுத்து உழைப்பதே பெருசு. படிக்காதவன் நான். சில சிறப்புகள் உள்ளன, 1000 தத்துவங்கள் உள்ளன. நம்ம பேசுவது பெருசல்ல, நடைமுறைப்படுத்துவதே பெருசு. வணக்கத்துக்குரியவரை அணங்கி இந்த கடிகாரத்தில் வைத்திருக்கக்கூடிய தொல்காப்பியர் படம் எங்களுடைய முன்னால் வைத்திருக்கக்கூடிய தொல்காப்பியர் சிலையினுடைய உருவம் இது. ஐயா, நான் 6 சொன்னேன்லப்பா. 1 2 3 4 5 6 அப்படின்னு நான் சொன்னேன். அந்த கிட்ட ஒரே ஒரு 6. எந்த 6? ஒரே 6 தான் இருக்கு. இதுலயும் ஒரு 6, ஆனா பல பெயர்கள் உள்ளன. என்ன தெரியுமா? கல்லாறு, கல்லாறு. உண்மையா இல்லையா? ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? உப்பாடு, உப்பாடு. உண்மைதானே? ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? 8 அடையாறு. நீர் ஓடுது, மூக்க பிடிச்சிட்டு போகணும். அந்த எங்க 6? அமராதி 6. எங்க 6? அமராதி 6. தூய தமிழ் அழகா இருக்கு. தண்ணி சிறுவாணிக்கும் அதுக்கு சமமான நிலை இருக்கும். இது பல ஆறுகள் என்ன எழுதி இருக்கு. நேரம் கருதி வாசி சிற்றடியை முடிக்கிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். அது வெற்றி போட்டு அடுத்தபடியாக அருமனை எதாவது சொல்றீங்க? பேர் நம்மளுடைய தொல்காப்பிய பேரவையினுடைய உறுப்பினர், பேரூரில் இருக்கக்கூடியவர் அருமன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொல்காப்பிய பேரவையானது 89வது அமர்வினை சந்தித்துள்ளது. இதை நடத்தி கொண்டிருக்கும் ஐயா காளியப்பன் ஐயா அவர்கள் தமிழுக்கே பிறந்தவராக தமிழ் தொண்டாற்றி வருகிறார். நானெல்லாம் தமிழில் என்னென்ன தெரியாது நம்மளுக்கெல்லாம். நல்ல படிப்புங்கிறத குறைவு தான். அப்போ படிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு குறைவு. அதாவது விளையாட்டுத்தனமாக படிக்காமல் போயிட்டோம். ஆனால் இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் கலந்து கொண்டு என் தமிழ் ஆர்வத்தை நான் மென்மேலும் வளர்த்தி கொண்டிருக்கிறேன். அதற்கெல்லாம் இவர்களை போன்ற ஆண்டோர்கள் சார்ந்தவர்கள் தான் துணையாக இருக்கிறார். எங்கு நிகழ்ந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நான் முடிந்தவரை என்னால் முடிந்தவரை நிச்சயமாக கலந்து என் தமிழுக்கு என்னால் முடிந்த காதால் கேட்டாது என் தமிழுக்கு நான் தலைவணங்கி சிறப்பு செய்கிறேன். அதுபோல் ஐயா அவர்களுக்கு மென்மேலும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்தி
நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு ஊன்றுகோலாக இருக்குமாறு தாழ்மையோடு கேட்டு இங்கு இருக்கும் அனைவருக்கும் திறந்தாழ்த்தி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சிபிஐ பேசுறேன். ஜீவானந்தம் கவிதை நான் சிபிஐனுடைய பயிற்சி மையத்தில் நான் பயிற்சி எடுத்துட்டேன். அந்த வழக்கறிஞர் இது கவுன்சிலிங் இது வந்து நான் எழுதினேன், பயிற்சி எடுத்துட்டு இப்போ வழக்கறிஞர் ஆகிட்டேன். உங்கள் பயிற்சி மையத்தில் நான் பயிற்சி எடுத்துட்டேன். எல்லாத்துக்கும் உணவு இருக்குதுங்க. இன்னைக்கு யார் நாங்கள் ஒட்ட வரணும்னு சொல்லி இன்னைக்கு நேரமாக இருக்கிறவங்க போய் சாப்பிட்டு போயிட்டு நீங்கள் அண்ணனுக்கான பேசணும். இனிமை தமிழ்மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது, கனிகை பிழிந்திட்ட சாறு, எம் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு, தனிமை சுவையுள்ள சொல்லை தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை, நனியுண்டு காதல், தமிழ்நாட்டின் யாவருக்கும் தமிழ் மீதில் இனிமை, தமிழ் எண்ணில் எம் உயிராம், தமிழ் எண்ணில் எம் உயிராம், இன்ப தமிழ் குன்றும் மேல் தமிழ் நாடெங்கும் இருளாம், வெல்லும் தரமுண்டு கவியறிக்கு புவி மேலே, தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே, தமிழ் எண்ணில் எம் உயிராம், இன்ப தமிழ் குன்றும் மேல் தமிழ் நாடெங்கும் இருளாம், தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு, தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு, தமிழென்று தோள் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்று நீ பாடு என்று புரட்சி கவி பாவேந்தரின் வரிகளை வணங்கி அனைவருக்கும் தாய் தமிழின் முதல் வணக்கம். கவிதையின் தலைப்பு முத்தமிழை சுவைத்தால் என்றும் தரும் மகிழ்ச்சி. அறிவை மறந்து அன்பை இழந்து மனிதன் போகும் பாதை தவறானால் தெளிவான வாழ்க்கை இருக்காது. அறிவை மறந்து அன்பை இழந்து மனிதன் போகும் பாதை தவறானால் தெளிவான வாழ்க்கை இருக்காது. பேராசை கொண்ட மனதில் அன்பு என்று நிலைக்காது. சுயநலம்தான் வாழ்க்கை என்றால் வாழும் வாழ்க்கை இனிக்காது. கயவர் முகத்தில் விழிக்காதே, போலியான உறவுகளையும் போலியான நட்புகளையும் நம்பி கண்ணீர் குளத்தில் குளிக்காதே. கயவர் முகத்தில் விழிக்காதே, போலியான உறவுகளையும் போலியான நட்புகளையும் நம்பி கண்ணீர் குளத்தில் குளிக்காதே. தோழா, தீமை தரும் செயல்களை எரித்துவிடு. தோழா, தீமை தரும் செயல்களை எரித்துவிடு. மானமும் அறிவும் மனித உணர்வு, துன்பங்களை வெல்வதே வலிமை. தோல்வியை வெற்றியாய் மாற்றிட இன்றே புறப்படு தோழா புயலாக. மானமும் அறிவும் மனித உணர்வு, துன்பங்களை வெல்வதே வலிமை. தோல்வியை வெற்றியாய் மாற்றிட தோழா இன்றே புறப்படு புயலாக. மலரை முகர்ந்து நறுமணம் கண்டோம், மனதில் அன்பு கொண்டு மனித நேயம் கொண்டோம். மலரை முகர்ந்து நறுமணம் கண்டோம், மனதில் அன்பு கொண்டு மனித நேயம் கொண்டோம். சுமைகளை தாங்கி துன்பங்களை வீழ்த்தி இன்பங்களை வாழ்த்தி மனிதம் மலர மதங்களை மறப்போம், சிந்தித்து செயல்பட மனிதனாய் இருப்போம். மலரை முகர்ந்து நறுமணம் கண்டோம், மனதில் அன்பு கொண்டு மனித நேயம் கொண்டோம். சுமைகளை தாங்கி துன்பங்களை வீழ்த்தி இன்பங்களை வாழ்த்தி மனிதம் மலர மதங்களை மறப்போம், சிந்தித்து செயல்பட மனிதனாய் பிறப்போம். மல்லிகை நறுமணத்தில் மனதை தழுவும் தென்றல், மலர்களின் இதழ்களை முத்தமிட்டு வெண்ணிலவை வட்டமிட்டு இரவை தாளாட்டிய போது இயற்கையின் வலிமையை உணர்ந்தோம். மல்லிகை நறுமணத்தில் மனதை தழுவும் தென்றல், இரவை தாளாட்டிய போது இயற்கையின் வலிமையை உணர்ந்தோம். சுயநலத்தை ஒழித்து சுய அறிவை வளர்த்து இன்ப துன்பங்களை சந்தித்து நன்மை தீமைகளை சிந்தித்து துயரங்களை மறப்போம், சுமைகளை குறைப்போம். சுயநலத்தை ஒழித்து சுய அறிவை வளர்த்து இன்ப துன்பங்களை சந்தித்து நன்மை தீமைகளை சிந்தித்து துயரங்களை மறப்போம், மனதின் சுமைகளை குறைப்போம். மனித வாழ்வு மலர்ந்திட உழைப்பை கூட்டுவோம், மனித வாழ்வு மலர்ந்திட உழைப்பை கூட்டுவோம், ஒழுக்கத்தை நிலை நாட்டுவோம்.
மனித வாழ்வு வளர்ந்திட உழைப்பை கூட்டுவோம், ஒழுக்கத்தை நிலை நாட்டுவோம், மதவெறியை மறப்போம், மனித நிறையை மனதில் விதைப்போம், நற்பணிகளை ஆற்றுவோம், நற்பண்பை போற்றுவோம். முயற்சி இல்லாத வாழ்வு இயலாமை, நீ முயற்சி கொண்டால் வெற்றி கண்டால் அது பேராண்மை. உயிரின் துடிப்பாய் தோழா, உயிரின் துடிப்பாய் தொடரட்டும் உன் முயற்சி, முத்தமிழை சுவைத்தால் என்றும் தரும் மகிழ்ச்சி. தோழா, உயிரின் துடிப்பாய் தொடரட்டும் உன் முயற்சி, முத்தமிழை சுவைத்தால் என்றும் தரும் மகிழ்ச்சி. வாய்ப்பு தந்த தொல்காப்பிய தமிழ் சங்க அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் வருகை தந்த தமிழ் தோழர்களுக்கும் ஐயா காளிப்பன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இவருக்கு பாராட்டி, இவர் எப்பொழுதும் கவிதை படித்தால் பார்த்து படிப்பதே இல்லை. பார்த்து சொல்ல மாட்டார், பார்க்காமையே தான் அத்தனையும் ஒப்புவிப்பாரு. இவர் எப்ப கவிதை எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, எழுத்துக்கு ஒரு ஈர நிலம் என்ற நூல் வெளியிட்டிருக்கிறார். பெரும் பெரும் கவிஞர்களை முத்துலிங்கம் ஐயா போன்ற சினிமா பாடலாசிரியரை எல்லாம் வைத்து இந்த விழா நடத்தி இந்த நூல் வெளியிட்டிருக்கிறாரு. இப்ப இருக்கிறது எல்லாமே மறுபடியும் ஒரு எழுத்துப்பூர்வமா செஞ்சு கவிதையாக வெளியிடுவாரு. ஆனாலும் இவர் நாம சிப்ஸு பப்ஸ் இந்த ரெண்டு தான் வைக்கிற வேலை. அதை அப்படியே கொண்டு போகும்போது, வண்டியில் போகும்போது கவிதைகளை மனதுக்குள் சொல்லி பார்த்துட்டே போய் அதை வந்து அப்படியே நமக்கு ஒப்புப்பார். நாம அதுக்காக பேனாவும் தாளை எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு பார்க்குற ஒரு சொல்லும் கூட வரவே மாட்டேங்குது. ஆனா இவருக்கு மட்டும் என்ன இப்படி ஊட்டெடுத்து வருகிறதுன்னு தெரியல. அவருடைய ஞானத்துக்காக அவருக்கு கொடுக்கக்கூடிய புத்தகம் ஒன்றினுடைய பெயர் முத்துக்கு வித்து. அடுத்து இல்லை, அப்பா சொன்னார், அவர் வந்து அப்படியே போகும்போது அவருக்கு அந்த நினைவில் நின்று அதைய வந்து புத்தகமாக வெளியிடுறாருன்னு. ஹாரி பாட்டர் கதை ஆசிரியர் கூட அவங்களுடைய ஒரு பயணத்தின் போது வந்ததும் திடீர்னு அந்த கதை வந்து அவங்களுடைய சிந்தையில் வந்துச்சு. ஆனால் அப்போ டக்குன்னு எழுதுறதுக்கு அவங்களுக்கு அந்த காகிதமோ பேனாவோ அங்கே கிடைக்கல. அதனால அதை வந்து நீண்ட பயணம், அது அந்த நீண்ட பயணத்துலேயும் அதை யோசிச்சு அப்படியே மறந்துடக்கூடாது, இது போய் உடனே எழுதணும். அதை அப்படியே ஒரு தேக்கி அந்த சிந்தனை அந்த கதையை தேக்கி வச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து எழுதுனது தான் அந்த கதை ஹாரி பாட்டர் கதை. அதை அவங்க சொல்லியிருக்காங்க. லேடி அவங்கன்னு சொன்ன மரியாதை சொல்லப்பா. சரி, நீ வந்து சொல்லுவாப்பா, சொல்லுவான். இந்த மாதிரி தகவலெல்லாம் அவர் ரொம்ப அப்டேட்டாக இருப்பார், அதனால தான் சொல்கிறேன். அப்படி அவங்களும் அப்படிதான். என்னென்னா அந்த மாதிரி கதை வந்து இப்போ எத்தனையோ பாகங்கள் போய் இன்னுமே அது புகழ்பெற்ற ஒரு கதையாக இருக்குதுன்னா, அது முதல் தோன்றும் போது அதை எழுதுறதுக்கு அவங்ககிட்ட அந்த காகிதம் பேனாவும் இல்லை. அதை அப்படியே நம்ம போய் மறந்துடக்கூடாது, உடனே போய் எழுதிடணும் அப்படின்னு போய் எழுதின கதை தான் அது. அந்த மாதிரி காகிதம் பேனாவும் உடனே வைத்து எழுதுகிற கவிதை கருத்துக்களை விட அதைய யோசிச்சுட்டே இருந்து அதுக்கப்புறமா போய் எழுதுறாங்க இல்லையா, அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறக்காக சொன்னேன். நீ ஏதாவது இதை பற்றி சொல்றீங்க? அதாவது என்னுடைய பேரன் இவர் இன்னும் ஒரு 8 வயதாக இருக்கும் பொழுது ஒரு ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கிறார். அந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்துட்டு இவராகவே ஒரு சொந்தமாக ஒரு கதை சொல்றாரு. அதுல வந்து அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் நம்ம இந்தியாவினுடைய கப்பல் கட்டும் துறைமுகங்களுடைய முதன்மை பணியாளர் ஆக இருக்கக்கூடிய அலுவலராக இருக்கக்கூடிய அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இவருடைய ரசிகராகவே மாறிட்டார். என் கூட பேசும்போதெல்லாம் சேந்தன முதல் எப்படி இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒரு 18 யூடியூப் போட்டிருக்கிறார், சின்ன கதைகள். திருக்குறள், நாளும் ஒரு திருக்குறள், ஒரு தொல்காப்பிய நூற்பாய் இருக்கிற மாதிரி இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாரு. எல்லாம் என்னுடைய குருநாதர் செய்கின்ற செயல்தான். சாந்தலிங்க ராமசாமி அடிகளாருடைய 100ஆண்டு விழாவில் இன்னைக்கு நடக்கக்கூடிய அமர்வு போது, நம்மளுக்கு பொறுத்தளவு எண்ணிக்கை போது. இவ்வளவு எப்பவும் 18 பேர் நாங்கள் வச்சிருக்கிற ஒரு கணக்கு. ஆனால் இன்னைக்கு அதிகமாகவே நிறைய பேர் வந்திருக்கிறோம். அனைவருக்கும் உணவு இருக்குது. வாங்க, உங்க கதை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கு. சின்ன கதையை ஒரு 2 நிமிஷம் சொல்லி அவர் சொன்ன கதை சொன்ன கதை அது 8 வயதுல சொன்னதை அது 8 வயசுல சொன்ன கதை மறந்துருச்சு.
வேற கதை வேணா எழுதியிருக்கேன், அது நான் புத்தகமாக வெளியிட இருக்கேன். குட்டி குட்டி கதைகள் நிறைய கவிதையெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அப்படி அது அவங்க மாமாவனுடைய கவிதை மாதிரியே இருக்கும். அவங்க மாமா சில கவிதைகள் எழுதுவப்படி என்னுடைய அதே போல கவிதைகள் இருக்கும். சரி, அது ஞாபகம். நாங்கள் புத்தகம் வெளியிடும்போது கண்டிப்பாக எல்லா பெரியவர்களையும் நாங்கள் அழைத்து நாங்கள் அதை கவிதையாகவும் கதையாகவும் வெளியிடுவோம். அம்மாவும் மகனும் போட்டி போட்டு பேசுகிறாங்க. அதாவது அந்த கதையினுடைய சுருக்கம் என்னங்கன்னா, பேராசப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். அண்ணன் தம்பி 2 பேர், ராமு சோமன் 2 பேர். அவங்க 2 பேருக்குல ராமுங்கிறவன் நல்ல பணக்காரன், சோமுங்கிறவன் ஏழை. அவன் இந்த தேக்கலைகளையெல்லாம் போய் மலையில் பறிச்சுட்டு வந்து கடையை போட்டு விற்று சாப்பிட்டு இருக்கிறான். ஆனால் அண்ணன் பெரிய பெரிய பணக்காரனாக இருந்துட்டு இருக்கிறான். இந்த இடத்துல இந்த தோட்டத்துக்கு வனத்துக்கு போகிற போது இவனுக்கு பசி. அங்கே ஒரு ஆட்களை கொண்டு வந்து யாரும் வேண்டான்னு போட்டுட்டாங்க. அதை இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பசி நேரத்தில் என்னடா தேக்கலையவே காணமே, இன்னைக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த குழவையை ஆட்டுறான். ஆட்டும்போது தேக்கலை தோத்தவன்னு உழுகுது. அப்போ இவனுக்கு நிறுத்தருக்கு தெரியல. உடனே தலையில் இருக்கிற சேவல் துண்டு வச்சு இப்படி மூடனா நின்றுடுச்சு. அப்புறம் வந்த உடனே இதே மாதிரி வீட்டில் சோறு போகணும்னு சொன்னால் சோறும் அதே மாதிரி கிடைக்குது. அப்போ வந்ததையுமே வீட்டில் எல்லா மனை வீட்டு கொடுத்து இது எல்லாத்துக்கும் பஞ்சமெல்லாம் இருக்குல்ல, ஊரில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு சோறு இருக்கிற மாதிரி நீ அண்ணாடு இந்த குழவை ஆட்டி போடு. அதே சமயத்தில் வேணுங்கிறது நீ கொடுன்னு சொல்லி கொடுத்துட்டான். இதே அவங்க அண்ணா கொஞ்சம் கேள்விப்பட்டுட்டான். இது எப்படின்னு கேட்டு, இதுதான் நான் இந்த ஆட்டுக்கல் இருந்து அதை ஆட்டிட்டு நம்ம நினைச்சது சொன்னோம்னா அது நினைச்சதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவனுக்கு ஒரு பொறாமை வந்துடுச்சு. இந்த ஆட்டுக்கல்லை நாம் கைப்பற்றிட்ட என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அப்போ அவன் இல்லாத போது அந்த ஆட்டுக்கல்லை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டுக்கல் இருந்த போது பணம் நகை எல்லாமே வருமே, அதனால நம்ம வெளியூருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோட்டங்காட்டியெல்லாம் வித்துட்டு அந்தமானுக்கு போறான். ஏன்னா அந்தமான் இந்த ஜூம் மீட்டிங் நடக்குது, அதனால இவர் அந்தமானுக்கு சேர்ந்துட்டாரு. அந்தமானு கப்பல்ல போயிட்டு இருக்கிற போது இவனுக்கு ஒரு பேராசை வருது. ஏன் இந்த கல் ஒன்றை வச்சுட்டு நகைகள் செய்யும், இந்த கல்லுகளிலேயே நிறைய மந்திரக்கல்களை பண்ணிட்டோம்னா நல்லா நிறைய கிடைக்குமே, அதுகளுக்கு நிறைய பணக்காரனா இல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மந்திரக்கல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடவை ஆட்டுனான்னா நிறைய மந்திரக்கல் விழுந்துட்டே இருக்குது. ஆனா இவனுக்கு நிறுத்தறதுக்கு தெரியல. ஏன்னா அந்த சேவத்துண்டு போட்டத நிற்கிறது இவன் சொல்லல, தம்பி சொல்லல. அதனால அந்த கல்லெல்லாம் உளுந்து எல்லாமே கப்பலோட எல்லாமே மூழ்கி அழிஞ்சு போயிட்டாங்க. அதனால நாம ஒருத்தருடைய செல்வத்தை பார்த்து ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறத அதுக்கான. சரி, நன்றிங்க. அனைவருக்கும் உணவு இருக்குது. நன்றி உரை. நமது நிகழ்வின் நிறைவாக நமது நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஆன்றோர்களையும் சான்றோர்களுக்கும் நன்றி நவிழும் விதமாக நன்றி உரை ஆற்றுவதற்காக